வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ. தேவையான பொருட்கள்: வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், சீரகம், கடுகு, வெந்தயம், உப்பு, நல்லெண்ணெய், கறித்தூள். முதல்ல நாங்கள் வெள்ளைப்பூடு வெங்காயங்களை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம். துப்புரவு செய்தெடுத்த வெள்ளைப்பூடு வெங்காயங்களை 2-3 தண்ணீரை நாங்கள் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப நாங்கள் வெள்ளைப்பூடு வெங்காயம் பச்சை மிளகாயை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். வெட்டி வச்சுட்டு நாங்கள் தேங்காயை உடைச்சி துருவி எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாங்கள் கட்டி தேங்காய் பாலா புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இனி அடுப்புல வச்சு நாங்கள் எப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம். சட்டியை ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டது. நான் நல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன். எங்களுக்கு பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு வெங்காயங்கள் வழங்கக்கூடிய அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்ப எங்களுக்கு எண்ணெய் சூடாகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டது. நான் கடுகு போட்டுக்கொள்ள போறேன். பாருங்க, கடுகு அரை தேய்க்கிறேன் எப்படி போட்டிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சு விரைக்குள்ள சீரகம் ஒரு தேய்க்கிறேன். அதே போல வெந்தயமும் நான் ஒரு தேய்க்கிறேன் போட்டுக்கொள்றேன். இப்ப பாத்தீங்கன்னா கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்ப அடுப்பை நாங்கள் லோவுல விட்டுக்கொண்டு பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ள போறோம். போட்டு அதோட வெள்ளைப்பூடையும் போட்டுக்கொள்ள போறேன். அதோட வெள்ளைப்பூடையும் கலந்து நல்லா கிளறி விட்டுக்கொள்ளணும். அதுக்கு எண்ணெயில இது வதங்கணும். அதுபடியா நாங்கள் கிளறி விட்டுக்கொள்ளுவோம். வெள்ளைப்பூட்டோட நாங்கள் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்வோம். எங்களுக்கு வெள்ளைப்பூடு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டு நாங்கள் வதங்க விட்டு கொள்ளுவோம். பாருங்க, வெள்ளைப்பூடு வெங்காயம் எங்களுக்கு 3/4 பதம் அப்படி எண்ணெயில வதங்கிட்டு இப்ப நான் கல்லுப்பு ஒரு தேக்கரண்டி அப்படி சேர்த்துக்கொள்வேன். இதோட தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதுக்குள்ள கறித்தூள் சேர்த்துக்கொள்ள போறேன். கறித்தூள் நான் 1.5 மேசக்கரண்டி அப்படி கறித்தூள் எடுத்துக்கொள்ள போறேன். இந்த வீடியோல பார்க்கவே தெரியும். பாருங்க, நான் குவிவா எடுத்திருக்கிறேன். 1.5 மேசக்கரண்டி கறித்தூள் போட்டு இப்ப நாங்கள் அடுப்பை லோவில் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த எண்ணெயிலேயே கலந்து விடணும். அப்பதான் எங்களுக்கு இந்த தூள் பொரிஞ்சு கறி நல்ல ஒரு வாசமாகவும் நல்லா இருக்கும். தூள் மனம் இருக்காது. நாங்கள் இப்படி எண்ணெயில வதங்கிக்கே தூளை போட்டமா இருந்தா எங்களுக்கு தூள் மணக்காது. அதோட கரைச்சி வச்சிருந்த புளி இருக்குத்தானே, பழப்புளி, அதையும் கரைச்சி இந்த தூள் கலவைக்குள்ள விட்டு கொள்ளுவோம். அப்ப தூள் எரியாது. எங்களுக்கு புளி சேரைக்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நாங்கள் விட்டு கொள்ளுவோம். விட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரைக்குள்ள நாங்கள் ஏற்கனவே புளிஞ்சு வச்சிருந்த தேங்காய் பால் இருக்குத்தானே, இந்த தேங்காய் பாலையும் இதுக்குள்ள கலந்து கொள்ளுவோம். நல்லா கலந்து விட்டு நாங்கள் மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம். நாங்கள் இப்ப உப்பு காணுமாண்டு பார்த்துட்டு அப்படி உப்பு காணாட்டி நாங்கள் திரும்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளலாம். இப்ப எங்களுக்கு அளவா இருக்கு. ஆனபடியா மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கும், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா அவிஞ்சு எங்களுக்கு கறி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. இப்போ மூடி ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவேன். இப்போ திறந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எங்களுக்கு கறி நல்லா வத்தி பிரட்டெல்லாம் வந்துட்டுது. இப்போ எங்களுக்கு கறி ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இனி இதை இறக்கி கொள்ளுவோம். பாருங்க நல்லா கிளறி விட்டு உங்களுக்கு கறியை பார்க்கவே தெரியும் பாருங்க இவ்வளவு பிரட்டெல்லாம் வந்துட்டு. இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி கொள்ளுவோம். நாங்கள் செய்த இடத்த பூண்டு கறி இருக்கு. இதுல இந்த பூண்டு கறி சாப்பிட்றதால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பூண்டுல அதிக அளவுல இருக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துற தன்மை இந்த பூண்டுக்கு இருக்கு. உடல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை குறைக்கிற தன்மை இந்த பூண்டுக்கு இருக்கு. சாப்பாடு செமிபாடு அடைகிற தன்மையும் எங்களுக்கு இலகுவா செமிபாடு அடைய செய்யும். உடல்ல இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்ற தன்மையும் இந்த பூண்டுக்கு இருக்குது. இதை நாங்கள் சாப்பாட்டுல அதிக அளவா சேர்த்து கொண்டு வந்தால் எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பூண்டு வெங்காயமும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு வெங்காயத்தை நாங்கள் சாப்பாட்டுல அதிக அளவு சேர்த்து கொண்டு வந்தோம்னா எங்களோட இன்சுலினை சுரக்கிற தன்மையை அதிகரிக்கிற தன்மை இந்த வெங்காயத்துக்கு இருக்குது. நாங்கள் எப்பவும் சாப்பாட்டை ஆரோக்கியமான சாப்பாடா தெரிவு செய்யறது எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.